அப்பா சூப்பராக இருக்கார், நல்லா சிங்கக்குட்டி மாதிரி தான் இருக்கார். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சளி மட்டும் கரைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு தேவை அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன். சங்கரி முருகருக்கு இன்றைக்கி நம்ம பூ கட்டி போட்டுட்டு துணுரை பூசிட்டு, அப்பா முருகா நீ தான் என் கூட என்றைக்குமே துணையாக இருக்கணும்னு துணுறு பூசிட்டு நம்ம கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோன்னு பார்க்குறீங்களா? அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார்ல, ஸோ அவரை பார்க்க தான் போகிறோம். நேற்று ஒரு நாள் நான் போகலை, அப்பா தான் வேணான்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி இன்னொரு பொண்ணு வருதுமா நீ வேணாமான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தம்பியை வச்சுட்டு என்னால் போக முடியாது. ஆனால் அதே ரீசனையே நம்ம சொல்லி என் அப்பா அம்மாவை நான் பார்க்காமலும் இருக்க முடியாதுல்ல. சொல்லப்போனால் என் மனசாட்சிக்கு என் பெற்றவங்களுக்கு என்னால் என்ன முடியுமோ, யாரும் சொல்லி தான் நான் செய்யணுன்ற கேரக்டர்லாம் கிடையாது. ஒன்று செய்யாத, நீ ஏன் பார்க்குற, மற்றவங்க பார்க்கலல்ல நீ ஏன் பார்க்குற அப்படின்னு மற்றவங்களே என்கிட்ட வந்து சொன்னால் கூட இது என்னோட உரிமை, என் பெற்றவங்கள நான் பார்ப்பேன், இது எனக்கான கடமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சடு கிளம்பி போய்கிட்டே தான் இருந்தேன். தம்பி இன்றைக்கி ஸ்கூலில் விட்டுட்டு, தம்பிக்கு 1 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க, அதனால் சீக்கிரம் போனுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தம்பி ஒய்ஃப் சாப்பாடு நீ நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன் மாமாவுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் நேராக போயிட்டு வண்டியில் பெட்ரோல் இல்லை, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போயிட்டு, ரேஷன் கடையிலேருந்து இன்னொன்று சின்னம்மா பொண்ணு வீட்டில் தாயத்து இருக்குது. தம்பியோட தாயத்தை போன வட்டம் மதுரைக்கு லீவில் போகும்போது விட்டுட்டேன். அப்புறம் இந்த பொண்ணு லீவுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு வீட்டில் போய் தம்பியோட தாயத்தை வாங்கிட்டு அப்படியே தம்பி ஒய்ஃப் வீட்டில் சாப்பாடு வாங்கிட்டு அப்பாவை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு அப்படியே தம்பியை ஸ்கூலு 1 ஆயிடுச்சு, அப்படியே நேராக கூப்பிட்டு வர்றதுக்கு வந்துட்டோம். என்னை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஆணோ பெண்ணோ பெற்றவங்களை கடைசி வரைய நீங்கள் உங்கள் கூட வச்சு பார்க்குறீங்களோ இல்லையோ, உடம்பு முடியாத டயத்தில் அவங்க கூட உங்களால் நைட்டும் பகலும் அவங்களால தங்க முடியாட்டினா கூட எப்போல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுமோ அப்போல்லாம் போய் பாருங்கள். வீட்டு வேலை இருக்குது, இல்லை என் புருஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான், இல்லை என் பொண்டாட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, உங்களுக்கு என்ன பெற்றவங்க செஞ்சு கிழிச்சிட்டாங்க, உன்னை என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்றவங்க ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பெற்றவங்க இப்போ வேணால் நம்மளை பார்க்காம இருக்கலாம், நாமளை ஏன் இப்போ பார்க்கலன்னா ஒரு இடத்துலன்னு கட்டி கொடுத்தாச்சு, அவங்கவுங்க வாழ்க்கைன்னு வாழுவாங்க அப்படின்னு இன்னமும் பெற்றவங்களுக்கு வயசு திரும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் பெற்றவங்க நம்மளை ஹாஸ்டலில் விடாமல் கஷ்டப்படுற சூழ்நிலையில் கூடவே இருந்து வளர்த்தாங்கல்ல, நம்ம பண்ணாத அநியாயமாக சொல்லுங்கள். உச்சா போயிருப்போம், கக்கா போயிருப்போம், பிடிக்காத செஞ்சுருப்போம், லவ் பண்ணியிருப்போம், அவங்கள என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து வளர்த்து பெற்ற அம்மா அப்பாவுக்கு நம்மளால் முடிஞ்சது. உங்களை சொல்லப்போனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைங்க கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வசதியாயிட்டா சுத்தமாக பெற்றவங்கள மதிக்கிறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, திமிருத்தனமாக நீங்கள் ஆடுனீங்க அனுபவிங்கன்னு சொல்கிற வார்த்தை தயவுசெய்து நீங்கள் பார்க்க வராட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் வார்த்தையில் கொன்றாதீங்க. என்றைக்குமே உங்களுக்கும் 25 வயசு அப்படியே இளமையிலே நீங்களும் இருக்க மாட்டீங்க. நமக்கும் 60 வயசாகும், நமக்கு 70 வயசாகும், நமக்கும் தள்ளாடுற காலம் வரும், நமக்கும் கை கால் விழுகும். ஸோ எப்பயுமே உங்களோட இடத்துல இருந்து பாருங்கள், அடுத்தவங்களோட இடத்துல இருந்து பார்க்காதீங்க. உங்களோட இடத்துல இருந்து இன்னைக்கு நல்லா இருக்கோன்னா நாளைக்கு என்ன சூழ்நிலை வேணாலும் ஆகலாம். அதனால் நம்ம அப்பா அம்மாவை ஒதுக்காமல் பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாமல் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாவை பாருங்கள். உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் குடிக்கிற கூழோ கஞ்சியோ அதில் ஒரு ரூபாய் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. உங்கள் வீட்டோட கூட்டு வந்து வச்சுக்க முடியாத சூழ்நிலை கூட நிறையா பேர் இருக்கும். அப்படி கூட உங்களை வச்சுக்க சொல்ல, அவங்கள தனியாகவே வீடு எடுத்து நம்ம வச்சா கூட நீங்கள் குடிக்கிற கூழோ கஞ்சியோ அதில் போய் கொடுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல அப்பா அம்மாக்குன்னு ஒரு மாதத்தில் போயிட்டு 100 200 1000 2000 உங்களால் முடிஞ்சதை செலவு பண்ணுங்கள். சொல்லப்போனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்பா அம்மா காசை கூட செலவு பண்ண வேணாம், என்னை சாப்பிட்டியான்னு கேட்டால் போதும், என்னை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் போதும்னு தான் விரும்புகிறாங்க. சத்தியமாக என் மனசாட்சியை தொட்டு நான் சொல்கிறேன், நான் என்னோடய அம்மா அப்பாவுக்கு என்னால் முடிஞ்ச அப்பா மேலே என்ன வருத்தம் இருக்கும்னா, வயசு பிள்ளையில நாங்கள் சின்ன பிள்ளையில ரொம்ப அப்பா குடிப்பார், குடிச்சிட்டு அநியாயம் பண்ணுவார். அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு படத்தில் காட்டுற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா எங்களை வளர்க்குறதுக்கு. எங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், ஆனால் எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது. பட் ஆனால் ரொம்ப குடிப்பார், இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் அடுத்தவங்ககிட்ட விட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணார். பட் அதையே சொல்லி காட்டி இப்போ வரைக்கும் பார்க்காட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போல்லாம் நம்மளாம் தப்பு பண்ணால் நம்மளெல்லாம் ரோட்டில் விடணும், எத்தனை தடவை அவங்க கொண்டு போய் ஹோமில் விட்டுருக்கலாம், எங்கேயோ விட்டுருக்கலாம், கோயிலில் தொலைச்சிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாமே. நம்மளை பிடிச்சி ஒருத்தவங்க கையில் கொடுக்குற தொட்டி அவங்க பார்த்துக்கிட்டாங்களே.
அதனால் என்னை பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு காசு பணம் இருந்தால் விழுந்து விழுந்து பார்க்குறது, இல்லாட்டினா அது வேறு மாதிரி பார்வையில் பார்க்குறது. பணம்ன்றது அது பேப்பருங்க, பொருளுன்றது அது இன்றைக்கி தொலைஞ்சிரும், நாளைக்கு வேறு ஒருத்தையும் கூட எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் ஓ அம்மா அப்பாவை இந்தாங்க இன்னொரு அம்மா அப்பா 1000 பேர் வந்தால் கூட அது ஓ அம்மா அப்பாவை ஆக மாட்டாங்க. தயவுசெய்து உங்களால் ஒரு டம்ளர் டீ நீங்கள் குடித்தா கூட அதில் பாதி டீயை கூட அப்பா அம்மாக்குன்னு கொடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் அம்மா அப்பா உங்களே திட்டட்டுமே, உங்களே கூட எதிரி இல்லை என் அம்மா அப்பா எதிரி மாதிரி பார்க்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க பார்த்துட்டு போட்டோம். அவங்க ஒரே என்னன்னா கட்டி கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைங்க திமிராயிருச்சு அப்படின்ற ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் புருஷன் தான் பிள்ளை, ஸோ கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் பிள்ளை தான் குடும்பம்னு போகிறாங்க. தயவுசெய்து அம்மா அப்பா இல்லாட்டினா நம்ம ஒரு குடும்பமாக ஆயிருக்க மாட்டோம். அதை நினச்சி அம்மா அப்பாவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திட்டுறவங்க திட்டு.